ஈரானுக்குள்ளேயும் குதுஸ் தினம் கொண்டாடப்பட்டது. மாபெரும் கொண்டாட்டமாக இது அவங்க வருஷா வருஷம் பண்ணுவாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வார்கள். இன்றைய நாளிலும் அப்படியே கலந்து கொண்டார்கள். இதில் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிறேங்க. ஈரான் முழுவதும் பட்டு பயங்கரமான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வருகிறது. அப்படியான சூழல்ல இப்படி ஒரு மாநாட்டை எவனாவது நடத்துவானா? நடத்துறதுக்கு நினைப்பானா? நடத்தினாலும் ஆட்கள் வருவாங்களா? நம்ம ஊரில் எல்லாம் சும்மா கூப்பிட்டாலே ஆள் வரமாட்டான். ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம், ஒரு வச்சிருக்கிறோம் வாங்கன்னு சும்மா கூப்பிட்டாலே வரமாட்டாங்க. இப்படி நாடு முழுக்க குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான். எப்போ எவன் சாகுவான்னு தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு கூட்டம் வருமா? வராது. ஆனால் ஈரானில் வரும். அதுதான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய பலம். என்னென்னு கேட்டால், ஈரானில் அமெரிக்கா செய்த மிகப்பெரிய லூசுத்தனமே என்னென்னு கேட்டால், அவர்களுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனியை கொன்றது. நாடு முழுக்க பிளவுபட்டு போய் கிடந்தான். அந்த ஆளை கொன்றத்தோடு அத்தனை பேருமே ஒன்றிணைஞ்சிட்டாங்க. நாடு ஒற்றுமை, தேசியவாதம் அவர்களுக்குள் வந்து விட்டது. ஈரான் பாரசீகம் தோற்றுவிடக்கூடாது, எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லை, பாரசீகம் ஜெயிக்கணும் அப்படின்னு நிற்பாங்க. நாட்டுப்பற்று ரொம்ப இருக்கக்கூடியவர்கள். அதுவும் பாரசீகம் போது வரலாற்றில் அவர்கள் தோல்வி அடைந்ததே கிடையாது. பாரசீக தேசம் என்கிற அளவுக்கு கடுமையான யுத்தங்களை எல்லாம் எதிர்கொண்டவர்கள். அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அட்டாக் நடக்குது. அதுக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு குதுஸ் டேயை கொண்டாடுறாங்க. அது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் போதே இங்கே பாருங்க, ஒரு அட்டாக் நடந்தது. இஸ்ரேலுடைய அட்டாக் ஒன்று நடந்தது. அந்த அட்டாக் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் தாராளமாக அதில் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். இந்த நிகழ்வில் ஈரானுடைய உச்ச செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலைவர் அலி லாரிஜானி கலந்து கொண்டார். அதே போன்று ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் கலந்து கொண்டார். ஈரானுடைய உச்சநீதிமன்ற நீதியரசர் கலந்து கொண்டார். இப்படி அவர்களுடைய மிக பெரும் தலைவர்கள் எல்லாருமே கலந்து கொண்டிருந்த காட்சியில் நீங்கள் பார்க்க முடியும். எதுக்கு கலந்துக்கிட்டாங்கன்னா, அலி லாரிஜானி இது தொடர்பான செய்திகளை வெளியிடும் போது, நாங்கள் எதுக்காக கலந்துக்கிட்டோம்னா, பென்டகனுடைய அதாவது ராணுவ தளபதி, அமெரிக்க ராணுவ தளபதி ஹெக்ஸத் என்ன செய்யறாருன்னு கேட்டால், ஈரானுடைய தலைவர்கள் எல்லாம் நிலத்தடி பங்கர்களுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாரு. இன்றைக்கு அத்தனை பேருமே வெளியில வந்து குதுஸ் தின அணிவகுப்புல வெளியில வந்து பாலஸ்தீன மக்களுக்கான நிகழ்வுல நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்கிற செய்திகளை காட்டியிருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்குது. ஒரு பாரிய யுத்தம் நடக்குது. எப்ப எவனை கொல்லுவாங்கன்னு தெரியாது. லட்சக்கணக்கான மக்கள் ரோட்டுக்கு வர்றான். தலைவர்கள் எல்லாம் ஒளிச்சு ஓடுவாங்கன்னு பார்த்தா, அந்த தலைவர்கள் எல்லாம் களத்துக்கு வந்து நாங்கெல்லாம் இருக்கிறோம்னு சொல்றாங்கிற காட்சியை நம்ம பார்க்க முடியும். இப்படி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் டஃப் கொடுத்திருக்கிறது ஈரானுடைய தலைவர்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. அதே நேரம்